அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பூஜ்ய அறையில் எந்தெந்த பொருட்கள் இருக்க வேண்டும், பூஜ்ய அறை டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்வத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தெய்வீக படங்கள், சிலைகள் எது அப்படிங்கிறதே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு எந்த வழிபாடு அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். பூஜ்ய அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா, மங்களகரமான பொருள் மஞ்சள் எப்போதுமே நிறைவாக இருக்க வேண்டும். ஒரு டப்பாலேயோ அல்லது நீங்கள் விபூதி இதெல்லாம் வைப்பீங்க பார்த்தீங்களா, விபூதி குங்குமம் அதுலேயோ நீங்கள் நிறைவாக வைக்கணும். பச்சை கற்பூரம் கட்டாயமாக ஒரு டப்பாவில் இருக்க வேண்டும். அதை நீங்கள் பெருமாள் பதத்தில் நீங்கள் வாரம் ஒரு முறை சனிக்கிழமை வைக்கும்போது உங்களுக்கு செல்வம் அதிகமாகும். அதனால் பச்சை கற்பூரம் கட்டாயமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரக வேண்டும் அப்படின்னா கோரஷனை இந்த புணுகு இந்த மாதிரி இருக்க வேண்டும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஜவ்வாது பொடியாவது வச்சுருங்க. ஏன்னா நம்ம சுவாமி படங்களை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் ஜவ்வாது பொடி நம்ம கலந்து வைக்கும்போது இன்னமும் நமக்கு தெய்வீக மனத்தை கொடுக்கக்கூடியது. பன்னீரை கொஞ்சம் கலந்து நம்ம வைப்பது நமக்கு ரொம்ப ஒரு தெய்வீக சக்தியை கொடுக்கும். வீடே பார்த்திங்கன்னா கமகமக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கணும், இருப்பது ரொம்ப நல்லது. அதற்கப்புறம் விளக்கு எந்தெந்த விளக்கு இருக்க வேண்டும் அப்படின்னா, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்றாட குத்து விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. இல்லை நாங்கள் குத்து விளக்கில் அன்றாட ஏற்ற மாட்டோம், காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் ஏற்றோம் அப்படி இருப்பவர்கள் ஏதாவது விசேஷ நாள் வரும் பார்த்திங்களா, அந்த நாள் நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். காமாட்சி அம்மன் விளக்கு நிச்சயமாக எல்லாருடைய பூஜை அறையில் இருக்கணும். அதாவது காமாட்சி அம்மன் விளக்காகவும் இருக்கலாம், கஜலட்சுமி விளக்காக இருக்கலாம், அஷ்டலட்சுமி விளக்காகவும் இருக்கலாம். காமாட்சி அம்மன் விளக்குன்னா கரும்பு வைத்து இருப்பாங்க. கஜலட்சுமி விளக்குன்னா 2 பக்கம் யானை இருக்கும். அஷ்டலட்சுமி விளக்குன்னா 8 லட்சுமி நமக்கு இருப்பாங்க. இந்த விளக்குக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கணும். நிறைய பேர் காமாட்சி அம்மன் விளக்கு தான் ஏற்றுன்னு நினச்சி கஜலட்சுமி விளக்கு ஏற்றுவாங்க. கஜலட்சுமி விளக்கு தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாது. காமாட்சி அம்மன் விளக்குக்கும் கஜலட்சுமி விளக்குக்கும் 2க்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. அதை வைத்து நீங்கள் கண்டுபிடித்து கொள்ளலாம். மற்ற விளக்குகள் குலதெய்வ விளக்கு நிச்சயமாக ஏற்ற வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்காக ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலும் ரொம்ப சிறப்பானது. விளக்கு மட்டும் இவ்வளோ தான். எத்தனை படையில் ஏற்றணும் அப்படின்னா, ஒற்றை படையில் ஏற்றணும். 1 3 5 7 9. ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, இரட்டை விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, எக்ஸ்ட்ரா இன்னொரு விளக்கு நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால் 1 3 5 7 9 இந்த மாதிரி எண்ணிக்கையில் நம்ம தீபம் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கப்புறம் வீட்டில் நம்ம பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கோமதி சக்கரம் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரிஜினலாக வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு சில கடைகளில் கிடைக்கும், ஆனால் அது டூப்ளிகேட்டாக இருக்கும். டூப்ளிகேட் வாங்கி வைப்பது அந்தளவுக்கு நமக்கு பலன் தராது. கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த லக்ஷ்மியை நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். ஆனால் அது எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். டூப்ளிகேட்டாக இருக்கிறது வேஸ்ட்டு, வைக்கிறதும் வேஸ்ட்டு, நம்ம அதுக்கு பூஜை பண்ணுறதும் வேஸ்ட்டு. அதனால் அது ஒரிஜினலாக அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாங்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ராஜ கோமதி சக்கரம் இருப்பதும் நமக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இப்போ நிறைய பேர் கருங்காலி வாங்கி வைக்கிறாங்க. அதாவது கருங்காலியில் வராகி எண்ணெய் சிலை இருக்குது, அப்புறம் முருகனுடைய சிலைகள் இருக்குது, நிறைய பொருட்கள் கருங்காலி குச்சி இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது. அந்த மாதிரிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குன்னா அதையும் வாங்கி வைக்கிற பழக்கம் இப்போ வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு. அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கி வைங்க. ஏன்னா டூப்ளிகேட்டு ரொம்ப கலக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லாமே எந்த பொருள் தெய்வீக பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அதாவது நான் சொல்ல வர்றது எது அப்படின்னா, கோமதி சக்கரம், ராஜ கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, இந்த மாதிரி கருங்காலி, மற்ற அந்த பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான நீங்கள் பார்த்து அப்படி தான் வாங்கணும். ஏன்னா ஒரிஜினலாக இருக்கிற பொருளுக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது அதிகமாக சக்தி கிடைக்கும். உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும். இது டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூஜை செஞ்சாலும் அதற்கான நேர்மறை ஆற்றல் கொடுக்காது. அது வாட்டில் இருக்கும், நம்ம வாட்டில் பூஜை பண்ணால் தான் செய்வோம், ஒன்றுமே செய்யாது, ஒரு அற்புத பலனே நமக்கு கொடுக்காது. இதே ஒரிஜினலில் நீங்கள் பூஜை பண்ண உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்கும், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், பண வரவு அதிகரிக்கும். கோமதி சக்கரத்தில் அந்த அளவுக்கு பவர் இருக்குது, வலம்புரி சங்குலையும் அந்த அளவுக்கு பவர் இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினலாக இருக்கும்போது உங்களுக்கு பூஜை செய்ய அதாவது வெள்ளிக்கிழமை பண்ணுவீங்க. அந்த மாதிரி செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரிஜினலாக இருக்கும் பட்சத்தில். எல்லாமே நீங்கள் இதை கவனமாக வாங்கணும். பூஜை பொருட்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளை மிகவும் கவனமாக வாங்குவதே ரொம்ப நல்லது.
பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் வந்து சாலக்கிராமம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. பெருமாளுக்கு வைப்பாங்க, சிவனுக்கு வைப்பாங்க. அதெல்லாம் வைக்கிறது வந்து அசைவ சாப்பிடாமல் இருப்பவங்களும் அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க. அசைவ சாப்பிட்றவங்களும் பயன்படுத்துவாங்க. அதை வந்து தனியாக பூஜைக்குன்னு வச்சு அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். அது சாலக்கிராமங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட பெருமாளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது நம்ம தாமரை மாலை இருக்குது பார்த்திங்களா, அதாவது அதோட விதைகள் இருக்கும், 108 கிடைக்கும். அது ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கி மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு அது மிகவும் பிடிக்கும். அதனால் நீங்கள் அர்ச்சனை பண்ண செல்வங்கள் அதிகரிக்கும். அல்லது தாமரை மாலை வந்து கோர்த்து இருக்கும், அதை வந்து சுவாமிக்கு வந்து மாலையாக போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது செல்வங்கள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எப்போதுமே செல்வங்கள் நிறைவாக இருக்கும், பணத்தட்டுப்பாடு வராது. வியாழக்கிழமை குபேர பூஜை செய்யும்போது இழந்த செல்வத்தை மீட்டெடுக்க முடியும். வற்றாத செல்வம் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கும். தன தானியத்திற்கு எந்தவித குறையில்லாமல் சிறப்பாக வாழ முடியும். வெள்ளிக்கிழமை அன்று கோமாதா பூஜை செய்வதனால நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கோமாதா பூஜையோட படங்களோ அல்லது கோமாதா வந்து அந்த சிலையோ இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்க ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம், மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் உப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயமாக கிடைக்கும். துளசி பூஜை பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். துளசிக்கு வந்து நம்ம அன்றாட தீபம் ஏற்றி வைப்பது நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம். அல்லது வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் பூஜை பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான வழிபாடு வந்து குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு தினமும் முடிகிறவங்க தினமும் பண்ணலாம். அல்லது படம் இதெல்லாம் இல்லை அப்படி இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற தினங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் ஆலயம் இருக்குது, உங்களுக்கு குலதெய்வம் கோயிலே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அடிக்கடி போயிட்டு வருவது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பௌர்ணமி என்று போயிட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது அமாவாசைக்கு போயிட்டு வரலாம். இந்த நாள் குலதெய்வத்துக்கு மிக மிக உகந்த நாள். இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது நினைத்த காரியம் நடைபெறும், தடங்கள் விலகும், செல்வங்கள் பெருகும். அதற்கப்புறம் முக்கியமான பூஜையை பார்த்திங்க அப்படின்னா செல்வங்கள் அதிகமாகணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு உங்களுக்கு காவலாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நம்மளை வந்து காப்பாற்றுவது குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த இருவரும் தான் நமக்கு வந்து துணையாக இருப்பாங்க. இஷ்ட தெய்வம் வழிபாடு சகல செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது எப்போதுமே விநாயகரை அன்றாட வழிபாடு செய்யணும். நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் மற்ற பூஜைகள் பண்ணும்போது விநாயகரை கும்பிட்டுக்கணும். அதற்கப்புறம் குலதெய்வம், அதற்கப்புறம் இஷ்ட தெய்வம், இந்த மூன்றுக்கும் எப்போதுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது மற்ற பூஜை உங்களுக்கு சிறப்பாக அமையும். அந்த பூஜைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதற்காக நம்ம திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாடு செய்வது குடும்பம் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கும். இணை பிரியாமல் இருப்பாங்க. கணவன் மனைவி அந்நியோன்யமாக இருப்பாங்க. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி படத்தை நம்ம வாங்கி வைக்கணும். அல்லது முருகர் குடும்ப படம் வாங்கி வைப்பதான் ரொம்ப சிறப்பு. அதில் வந்து சிவபெருமான் பார்வதியும் இருப்பாங்க. அப்புறம் வந்து முருகரும் விநாயகரும் சின்ன குழந்தையாக இருப்பாங்க. அந்த படங்கள் வாங்கி வைக்கும்போது நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வீட்டில் வந்து எப்போதுமே குடும்பம் வந்து பிரியாமல் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் பிரிய மாட்டேங்க, ஒற்றுமையாக வாழ முடியும். சிவபெருமானை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுக்கோ. இல்லை எங்களுக்கு வந்து பெருமாளை தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படி இருப்பவர்கள் பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம். அதாவது மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தயார் இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அல்லது பெருமாள், அதாவது திருப்பதி வெங்கடாச்சலபதி படம் இருக்குது பார்த்திங்களா, அந்த படத்தை வாங்கி வைக்கணும். அதில் வந்து வெங்கடாச்சலபதி, பத்மாவதி தாயார் இருப்பாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிற படங்களை நீங்கள் வாங்கி வைக்கணும். நிறைய பேர் திருப்பதி பாலாஜினாலே திருப்பதி மட்டும் இருக்கிற படத்தை தான் வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கி வைக்கக்கூடாது. பத்மாவதி தாயார் சேர்த்து இருக்கிற மாதிரி நடுவில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க, அந்த மாதிரி படம் வாங்கி வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெருமாளை தனியாக இருக்கிற மாதிரி வாங்கக்கூடாது. அல்லது பெருமாள் வந்து அவருடைய நெஞ்சில் வந்து லக்ஷ்மி தாயார் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது கூட ஓகே தான். ஆனால் வந்து மோஸ்ட்லி பெருமாள் தனியாக இருக்கிற படத்தை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு குடும்பமாக இருக்கிற படத்தை வாங்கி வைப்பது நம்மளுடைய குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும். அவங்க வழிபாடு செய்ய நம்மளுடைய குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும். பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தை வாங்கி இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. முருகன் வழிபாடு செய்பவர்கள் முருகன் தனியாக இருக்கிற படத்தை வாங்காமல் முருகனும் தெய்வானையும் வள்ளி இருப்பாங்க பார்த்திங்களா, அந்த படத்தை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யும்போது நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் விலகி ஒற்றுமையாக இருப்பீங்க. எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை படங்கள் வந்து தம்பதியர்களாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது.
தெய்வீக படங்கள் வந்து கம்மியாக நம்ம வீட்டில் வைத்திருப்பதே ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதிகமாக சிலைகள் இருக்குது அப்படின்னா பராமரிப்பு சரியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அதே ஒரு எதிர்மறை எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் பூஜை அறையில் அதிகமாக படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சரியாக பராமரிக்கணும். வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்களையாவது நீங்கள் பராமரிப்பது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அன்றாட வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். சிலை வைத்திருப்பவர்கள் அன்றாடம் நெய்வேத்தியம் வைக்கணும். வைத்து கற்பூர ஆரத்தி காமிச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு தடவைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து தான் சிலை வழிபாடெலாம் பண்ணணும். சிலை வழிபாடு ஒருக்கர் நீங்கள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக எப்போதுமே தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். மகாலட்சுமி சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி கிண்ணம் வாங்கி அதில் நாணயம் பரப்பி அதற்கு மேலே லக்ஷ்மி தயாரை வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ மழை பொழியும். அந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்யுங்க. சிலை வழிபாடு வந்து தாராளமாக செய்யலாம், அது தவறு கிடையாது. அது எப்படி நம்ம சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா சிலைகள் வந்து ஒரு அடிக்குள்ளே தான் வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது இந்த காலத்தில். முன்னோருடைய காலத்தில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வீட்டு தலைவன், அதாவது ஆண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுடைய கட்டை விரல் அளவுக்கு தான் நம்ம வீட்டில் சிலைகள் இருக்கணும். அவங்களுடைய கட்டை விரலும் நம்மளுடைய சிலைகளும் ஒரே அளவு வேணால் இருக்கலாம், அதற்கு மீறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அதனால் ஒரு அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு மீறி இருந்தால் பிரச்சனை கிடையாது. பராமரிப்பு ரொம்ப முக்கியம். சரியாக பராமரிக்கணும், அதுதானே தவிர மற்றபடிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் சரியாக பராமரிக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து சொல்லுவாங்க பெரியவங்க, கட்டை விரல் அளவு இருந்தால் போதும் அல்லது ஒரு அடிக்குள்ளாராக இருந்தால் போதும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க. இதை வந்து சிலை வைத்து வழிபாடு செய்பவர்கள், புதிதாக வாங்க நினைப்பவர்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பூஜை டிப்ஸ் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 5 படம் இருக்கிற ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது விநாயகர், வெங்கடாஜலபதி, மகாலட்சுமி தாயார், முருகனுடைய படம், சரஸ்வதி தேவி படம் இருக்கும். அந்த ஒரு படமே போதும் அப்படிங்கிறதா நிறையா ஆன்மீக தகவலில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த படம் இருந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றினாலே போதும், நமக்கு அந்த அளவுக்கு தெய்வீக கடாட்சி நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது. காமாட்சி அம்மன் விளக்கு 1 ஏற்றினால் போதும். அகல் விளக்கு வந்து துணை விளக்காக நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். இதுவே நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அன்றாட காலை மாலை இரு வேளையிலும் நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்வதே உங்களுக்கு இது வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும். நிலைவாசலில் ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அன்றாட ஏற்ற முடியாது அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் வெள்ளி செவ்வாய் இது போன்ற நாட்கள் மட்டும் நீங்கள் தீபம் ஏற்றினால் போதும், நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் அதிகரிக்கும். குலதெய்வத்திற்கு ஒரு செம்பிலையோ அல்லது குலதெய்வத்திற்கோ ஒரு விளக்கேற்றி வைக்கணும், ரொம்ப நல்லது. குலதெய்வத்து படம் இல்லாதவர்கள் செம்பில் தண்ணீர் விட்டு அதை உங்களுடைய குலதெய்வமாக நீங்கள் நினச்சிக்கணும். எளிமையான வழிபாடே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பராமரிக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த படங்கள்லாம் வாங்கி வைக்கணும் இருப்பவங்க இருக்கோ அத்தனை படங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். பராமரிக்க முடியாதவர்கள் எளிமையான முறையில் படங்கள் வாங்கி எளிமையாக காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தாலே உங்களுக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். எப்போதுமே செல்வங்கள் நிறைவாக இருக்கும். லக்ஷ்மி பூஜை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குபேர பூஜை செல்வத்தை கொடுக்கும். எந்த ஒரு பூஜை இருந்தாலும் நீங்கள் வந்து மனதார பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். 1 நிமிடம் தான் பூஜை பண்ணால் கூட அந்த 1 நிமிடத்திற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாக நம்ம வந்து கடவுளை நேசித்து ஒவ்வொரு பூஜை செய்யணும். அப்படி செய்யும்போது தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும். இறைவனை வந்து உணர முடியும். இறைவனை வந்து எல்லாராலையும் உணர முடியும் நிச்சயமாக. இதில் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தொடருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.